No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் அரசியல் எப்படி மாறி இருக்கு தமிழ்நாட்டிலன்னு பாக்குறேன்னா, இளைஞர்கள் பப்ஜி விளையாடிட்டு வீடியோ கேம் ஆடிட்டு இருந்தவங்க, பெண்கள், நீங்க வேணா நீங்க வந்து ஒரு சர்வே கூட எடுத்து பாருங்க, அது உங்க டீம் சைட்ல இருந்து. பெண்கள் உட்கார்ந்து சீரியல் பார்த்துருந்தவங்க இன்று அரசியலை உற்று நோக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. கற்குறிகள் இந்த மாதிரி இருக்கீங்க, ஒழுங்கிடம் இல்லைன்னீங்களே. 2 மாநாடு நடந்திருக்கு. ஒரு மாநாடு 10 லட்சம், இன்னொரு மாநாடு 15 லட்சம், 5 பரப்புரை நடந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 50,000 பேர் ஒரு பரப்புரைக்கு வந்திருக்காங்க வச்சுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்கள் பெண்கள் சகமா எல்லாரும் நின்று தானே இருந்தாங்க. அங்க இருக்கிற யார் மேலேயாவது ஒரு மொலஸ்டேஷன், ஒரு பாலியல் வன்கொடுமை சொல்லுங்க, எங்க இளைஞர்கள் செஞ்சாங்களா? எந்த அரசியல் கூட்டத்திலும் செய்யாத ஒரு வேலையை தாவேகாவினர் செய்தார்களா? சார் என்ன தவறு பெருசா பண்ணா? மரத்து மேல நிக்கிறான், பால்கனி மேல நிக்கிறான், வீட்டு மொட்டை மாடில டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க, வீட்டு மொட்டை மாடில ஏறி நிக்கிறான் அப்படின்றீங்கல்ல. உங்க வீட்டுல டிரான்ஸ்ஃபார்மர் சரி வச்சுங்க. கைத்தட்டு எதுக்கு கை தட்டுறானே தெரியாது. வாழ்க வாழ்க சொல்லு, வாழ்க 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 அப்படிதான். முடிஞ்சிச்சா? யோ 1 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கேட்பான் போயான்னு போயினே இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டம் அப்படி இல்லை. ஒரு கனெக்ட், எதனால கனெக்ட், ஏன் கனெக்ட் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சத்தியமா கடவுளுக்கே தெரியாது. அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கூட்டம், எம்ஜிஆருக்கு ஏன் கனெக்ட் ஆச்சு? மெஸ்ஸி வந்து கோல் அடிக்கிறார், ரொனால்டோ கோல் அடிச்சாருன்னா ஓடி வந்து என்ன பண்றாரு, சட்டையை கைட்டு சுத்துறாரு. கங்குலி சுத்தி பாத்திருக்கீங்களா? அது தற்குறித்தனமா சார்? லாட்ஜ்ல உட்கார்ந்து இப்ப நான் இங்க சட்டையை கைட்டு சுத்தினா நீங்க என்ன சார்? நீங்க எடுக்கிற உதாரணம் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இது வந்து சார் இது கட்சி சார், செலிப்ரேஷன் மோட் சார். அவங்க சார் செலிப்ரேஷன் பண்றதுக்கு இது சினிமாவா? அததான் சொல்ல வரேன். இது சினிமாவா? அரசியல் சார். வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 40,000 மக்களும் உள்ள ஓடி வரானுங்களே சார். இது வந்து ஒரு சந்தோஷம் சார், வெளிப்பாடு. 15 லட்சம் பேர் ரேம்ப் மேல ஏறினானா சார்? 15 லட்சம் பேர் பஸ் பின்னாடி ஓடுறானா சார்? 15 லட்சம் பேர் விஜய் மேல ஏறி நின்றுக்கிட்டு இழுக்கிறானா சார்? யாரோ ஒரு 10 பேர் தானே சார் பண்றான். ஆனா அந்த 10 பேரை வச்சு பண்ணதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒட்டு மொத்தமாக தாவேகா தொண்டர்கள், தமிழக இளைஞர்கள் இப்படி இருக்கான்றீங்க. நீங்க கேட்டீங்க தெரியுமா, ஒரு 5 மணிக்காவது வரலான்ட்டுன்னு. விஜய் நான் கரூருக்குள்ள வரும்போது கரெக்டா 5:40 அந்த என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த டைமிங்கோட. ஆனா அவர் பேசுற போடு ஸ்பாட் இருக்குல்ல, வெறும் 800 மீட்டர் 800 மீட்டர்ஸ் போறதுக்கு 7:25 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. இதோட முடியுது சார். அங்க உள்ள போனா எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சார், ஸ்டாம்பேட் ஆகும். ஒத்துக்கிட்டாங்க பேச போறாரு அவர் ஏன் மாட்டேன்றாரு? ஜனநாயகம் அண்ணனை பேச விட மாட்டேன்றாங்க. நாங்க ஒரு 100 பேர் கத்திந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நிலைமை மைக்க புடிச்சு இதை விட மோசமான நிலைமை ஆயிட்டு இருக்கும். இந்த விபத்தை விட மோசமான நிலைமை ஆயிட்டு இருக்கும். இவ்வளவு சொல்றீங்கல்ல, இல்ல நான் யதார்த்தத்தை பேசுறேன். அவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சு சர்வே எடுத்து ஒரு டாக்குமெண்டோட வச்சிருக்காங்க. 60,000 பேர் கொண்ட நிக்கிற இடத்துல பேசலாம்னு 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு ஒரு டாக்குமெண்டோட அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அப்ரூவல் பண்ணி தான் அந்த பிரச்சனையே இல்லைல்ல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு புரட்சியின் போது உருவான தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய நிர்வாகியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு காமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் திரு காமேஷ். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்னு இரண்டாவதாக தான் சொன்னேன். முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உருவான தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் நிர்வாகி, அந்த அடையாளம் தான் உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த அடையாளம் தான் இன்னைக்கு தாவேகா ஆதரவாளர். ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சின்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரலாற்று புரட்சி அது, சரிங்களா? அங்க முளைத்த கட்சி இன்னைக்கு விஜயனுடைய அரசியலுக்கு ஆதரவு ஏன் தெரிவிக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு புரட்சி வந்து நாங்க மட்டும் அடையாளத்தை ஏத்துக்க முடியாது. இல்ல அங்க இருந்து உங்களுக்கு உதயமான கட்சி இதுதானே. அது வந்து ஒட்டுமொத்த தமிழகம், ஒட்டுமொத்த தமிழனே அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த புரட்சியில நம்மளும் கலந்துகிட்டோம். காட்டுத்தீயா இருந்தாலும் அது பத்த வைக்க ஏதோ ஒரு நெருப்பு வேணும் இல்லையா? அது போல் சில ஒரு, அதாவது இந்த மெரினாலே நிறைய பேருக்கு தெரியும். மெரினாக்கு முன்னாடி, அந்த மெரினா ஆறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல நம்மளும் ஒருத்தன், அவ்வளவுதான். அதுக்கு மேல போதுன்றத நான் பாக்குறேன். இது எல்லாருமே பேசி எடுத்த முடிவு. சரி, நீங்க நிறைய பேர் இதுல இருக்காங்க, ஒரு 30-35 பேருக்கு மேல இதுல இருக்காங்க வச்சுப்போமே. அதுதான் தெரியும் அது யார் யாருன்றது. ஒரு டீம் அதுதான் அங்க ஆரம்பிச்சது. இது வந்து எல்லாருமே ஜனவரி 17 இல்ல 16 தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி 2017 நடந்த ஜல்லிக்கட்டு புரட்சி ஜனவரி 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது அன்னைக்கு ஆரம்பிச்ச கதை. அன்னைக்கு தான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து தான் போகுது. அது ஒரு பெரிய வரலாறு. அதை நம்ம பேசி கொண்டு
அதை வந்து ப்ரமோட் பண்ணுன்ற எண்ணம் இன்னி வரைக்கும் கிடையாது. அந்த அடையாளம் எதற்கு தாவேகாவுக்கு பயன்படணும், தாவேகா அரசியலுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இளைஞர் கட்சி 2017 ஆரம்பிச்ச கட்சி 2025 தான் இவ்வளோ பெரிய மாதேஷே கூப்பிடுறாரு. அப்போ அந்த அடையாளம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவேக்காவோட ஒரு முகம், விஜயண்ணான்ற ஒரு முகம், அந்த தாவேக்காவுக்கு கொடுக்குற ஆதரவினால் இன்று வந்து நாங்கள் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும். நாங்கள் யாரும் தவறு சொல்ல. ஒரு இளைஞர் கட்சி ஆரம்பித்து வரோம். பல இடத்துல எங்களுக்கு கிட்ட பெரிய வருமானம் இல்லை, பெரிய படைபலம் கிடையாது. இளைஞர்கள்ன்ற ஒரு பலம் இருக்குது. யாருமே கோடீஸ்வரர்கள் கிடையாது. ஒரு சாமானியவர்கள்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சது தான். இன்று வரை இந்த கட்சிக்கு யாருக்கிட்டையும் நிதி வாங்குறது இல்லை, வாங்கலை, கொடுக்கல. அதுவும் வச்சுக்கலாம், வாங்கவும் இல்லை. நாங்கள் இல்லை, நாங்களா போயிட்டு எங்களால் முடிஞ்சது கடந்த 3 எலெக்ஷனாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நின்னோம். அதுக்கப்புறம் 2019 பாராளுமன்றம், 2021 சட்டமன்றம், நடுவில் நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து தேர்தல், தொடர்ந்து நாங்கள் நின்றுட்டே வரோம். இப்போ நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் வரைக்கும் நாங்கள் நின்றுருக்கோம். ஸோ அது எங்களோட பணி போயிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, தமிழகத்தில் தனியாக நின்று இருக்கிற பெரிய கட்சினா 6வது கட்சி நாங்கள். ரைட். ஆனால் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் வந்து இவர் டிடிவி தினகரன் 5, நாங்கள் 6வது. ரைட். இன்னும் 1-2 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவாரூர், அப்புறம் வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிடிவி தினகரனே தாண்டி இருக்கோம். அங்கே வந்து புதிய தமிழகம் இருக்காங்க இல்லையா, திருவாரூர், அவங்களோட நாங்கள் ஜாஸ்தி. ஓவரால் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 6வது இடம். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், ஒரு வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய போராட்டத்திலிருந்து உருவான ஒரு கட்சி, ஆமா தானே? இங்கிருந்து நம்ம ஒரு கட்சியை தொடங்குவோம். இந்த மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, சமூக பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுதோ அதையெல்லாம் மீட்டு தரணும். அப்படி ஒரு புரட்சியிலிருந்து வெகுண்டிலிருந்து வந்தவங்க நீங்க, ஆமா தானே? நீங்க தாவேகாவுக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்களோட தேர்தலில் நீங்க நெருங்கலாம், சீட்டு நிற்கலாம், அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம், அதெல்லாம் தெரிய போகுது. நம்ம எதற்காக விஜயை நம்புறீங்க? விஜய் கிட்ட அப்படி என்ன பார்த்துட்டீங்க? திரு காமேஷ் என்ன பார்த்துட்டீங்க? உண்மையை பார்த்தேன். என்ன உண்மையை பார்த்தீங்க? வரும் பிரதர், அதான் சொல்றேன். 2 வருஷமா தமிழ்நாட்டு மக்களே அவர்கிட்ட இருந்து இன்னும் முழுமையா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாம தானே இருக்காங்க. ரைட், நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இன்று இந்தியா வந்து, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவை நீங்க எடுத்தீங்கன்னா கூட, இட் இஸ் நாட் ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பாலிடிக்ஸ். இப்போ உண்மையிலே நீங்க சொன்னீங்க வச்சிங்களேன், நிறைய பேருக்கு தமிழ்நாடுல இருக்க கட்சி தெரியும். அப்ப அந்த மாட்டு கொம்பு சிம்பிள் போட்ட மஞ்சள் கலர் சொக்கா போட்டு சுத்துவானுங்களா, அவனு தானே. ஆனா அவனுக்கு யாருப்பா, அவனுங்க தலைவனே எவனும் தெரியலையப்பா. எல்லா புள்ளிகளும் சுத்தின்னு இருக்குது, ஆனா யாருனே தெரியல அப்படின்னு இருக்கும். நீங்க இன்னும் போனா அரசாங்கத்துல நீங்க யாரை போய் கேட்டாலும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க பசங்களை நாங்க அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கோம். இன்று நடக்கும் RTE முதல்ல நாங்க தான் உள்ள கொண்டு வந்தது. 2010 நடந்த RTE 2017 கட்டாய இலவச கல்வி இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பதான் ஆரம்பிச்சு, அது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியாது, எக்ஸ்போஸ் பண்றோம். ஸ்கூல்ஸ்ல, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டு பேனர் ஒட்டுறது, அதுக்கான பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 400 500 பசங்களே இந்த மாதிரி சேர்ப்போம். இன்று வரை பண்ணிட்டு இருக்கோம். குட்டி குட்டி விதை பந்துகள் போட்டு அங்கங்க மரம் வளரும். இவன் சொல்றது உண்மை அப்படின்னா, மதுரவாயில் தாண்டி அந்த மாதவரம் ரோடு போனீங்க வச்சிங்க, அங்க ஒரு டோல் பிளாசா வரும். அந்த ரோடு ஃபுல்லா 2 பக்கமும் பார்த்தா நாங்க போட்ட மரங்கள் இன்னைக்கும் இருக்கு. ஒரு இது அதே மாதிரி திருசூல மலைகள், கிட்டத்தட்ட நாங்க ஒரு கின்னஸ் லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 24 மணி நேரம் கோயம்புத்தூர்ல 2,65,000 விதை பந்துகள் 24 hours நான் ஸ்டாப்பா பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். கரையா பண்றோம். ஆனா எது செஞ்சாலும் பெருசா அடையாளம் தெரியாது. சரி, இப்ப விஜய் அடையாளம் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா விஜய் அடையாளம் எனக்கு தேவை. அதன் மூலம் தான் இன்னும் என்னால தெரிய முடியும்ன்ற மாதிரி அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஸ்டார் சாலை போட வச்சதுல இருந்து, ட்ரைனேஜ் கட்ட வச்சதுல இருந்து பல விஷயங்கள். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா நீங்க 10 பைசா செலவு பண்ணா கரண்ட் வாங்கி என்னால கொடுக்க முடியும். நானே பண்ணல, எங்க பையன் செய்வான். இதுல ஏதாவது விஜய் செய்திருக்கிறாரா? ஏன் ஆதரிக்கிறீங்க? இல்ல, நான் நேரா விஜய்க்கு வரேன். கரெக்ட், அதுதான் சொல்ல வரேன். இதுல ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரா விஜய்? முதல்ல எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. கோர் பாயிண்ட் எங்க உங்ககிட்ட பேசினாரா? ஆமா, கோர் பாயிண்ட் வரேன் ப்ரோ. இவர்தாங்க சரியான லீடர், இதுதாங்க கரெக்டா இருக்குன்னு எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் கேக்குறேன். என்ன அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அவர்கிட்ட? அவர் கூட பேசினா தெரியும் பிரதர். நாங்க யார் 4 வருஷமாக அவரோட பயணிச்சிட்டு இருக்கோம், ஆனந்த் அண்ணனோட. தெரியுமா? என்ன ஆனந்த் கிட்ட பேசுறது முக்கியம் இல்லைங்க, விஜய் கிட்ட பேசுனீங்களா? விஜய் கிட்ட பேசுனீங்க. எவ்வளவு நேரம்? ஒரு 1.25 மணி நேரம் போயிருக்கு. நானும் அவரும் தனிப்பட்ட. நீங்க பேச அவர் கேட்டுருந்தாரா? அவரு பேசினாரா? அவரும் பேசினார். அவருக்குள்ள ஒரு 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 வேட்கை இருக்கு. ஐ மீன், ஹி நீட்ஸ், அவருக்கு புரியுது நம்ம ஏதாவது செய்யணும், இந்த மக்கள் நம்மளை தூக்கி வச்சு இந்த அளவுக்கு அழகு பார்த்து நம்மளை இந்த ரேஞ்சில் கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்காங்களே, இதுக்கு இவங்க தானே காரணம். இந்த தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அது மட்டும் உண்மை.
அவர் என்ன செய்ய போறாரு ஏது செய்ய போறாருலாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தியும் தெரியல. அவர் எண்ணத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு பியூனா வேலை செய்யணும்னா கூட அவர் என்ன பண்ணுவாரு, டீ வாங்கின்னு வருவாரு. நான் வேலையை குச்சப்படுத்தல, ஜென்ரலா சொல்றேன். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது கொண்டு போய் கொடுப்பாரு, ஃபைல கொடுப்பாரு. இவ்வளவுதான் அவங்க பண்ண வேண்டிய வேலை. அதுக்கே மினிமம் 10வது படிச்சிருக்கணும். சரி. ஆனா நாட்டையே ஆள்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல நீ எதுவுமே படிச்சிருக்கணும், இதுதான் வேணும், கிரைட்டீரியால இது இருக்கணும் அப்படின்னு வைக்கவே இல்லை. அப்போ உன்னோட என்னன்னா, அரசியல் என்பது சேவை. அந்த சேவையை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு. இந்த மக்களுக்கு மேம்படுத்துறதுக்கும் என் சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கும் என் நாட்டை வளமைப்படுத்துறதுக்குமான எண்ணம்ன்ற ஒண்ணு இருந்தா போதும். அதுக்கு உதாரணம் காமராஜர். சரி. அந்த மாதிரி அந்த எண்ணம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக அவன் தலைவனாகிறதுக்கான எல்லா தகுதி இருக்கு, இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்றது அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கு. இந்த 2 வருஷத்துல என்ன விஜய் சேவை பண்ணியிருக்காரு சொல்ல முடியுமா? நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. இல்ல விஜய் என்ன பண்ணியிருக்காரு சார்? ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், விஜயோட ஆக்டிவிட்டிஸை எண்ணிரலாம் சார். அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போராட்டங்கள், அவர் பங்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் விரல் விட்டு எண்ண முடியும் இந்த 2 வருஷத்துல. ஆமா தானே? கரெக்ட். இந்த 2 ஆனா ஒரு தலைவன் அப்படி இருக்க கூடாது இல்ல. 2 வருஷத்துல 1 வருஷத்தை விட்டுருங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் பண்ணலாம். 1 வருஷம் போயிருச்சு. இந்த மே மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இந்த மே மாசத்துல இருந்தா இந்த மேயோட தானே முடியுது அவர். சரி. இந்த மேயோட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆயிட்டு உள்ள வராரு. ஜூன் ஜூலைல இருந்து வராரு. ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டாரு. நான் என்ன பாக்குறேன்னு சொல்றேன். எப்படி பாக்குறேன், விஜய் நான் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் எப்படி மாறி இருக்கு தமிழ்நாட்டுலன்னு பாக்குறேன்னா, இளைஞர்கள் பப்ஜி விளையாடிட்டு வீடியோ கேம் ஆடிட்டு இருந்தவங்க, பெண்கள், நீங்க வேணா நீங்க ஒரு சர்வே கூட எடுத்து பாருங்க, அது உங்க டீம் சைட்ல இருந்து. பெண்கள் உட்கார்ந்து சீரியல் பார்த்துருந்தவங்க இன்று அரசியலை உற்று நோக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 நிமிஷம் அரசியலை பாக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காங்க, என்ன நடக்குது அரசியல்ன்ற ஒரு இதுக்குள்ள வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டால, ட்விட்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பொலிட்டிக்கல் வியூஸ்ன்னு போட்டா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுவாங்க. ஐ ஹேட் பாலிடிக்ஸ் போட்டவங்க இன்னைக்கு அப்படி போடுறது இல்லை, மாற்றப்படுகிறது. எஸ் ஐ ஆம் இன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. நான் பார்க்குறேன்றாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை உற்று நோக்குறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் கேள்வி கேட்கறவன் தற்கொலைன்னு மாத்துறீங்க. நீங்க கேரக்டர் அசாசினேஷன் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் கேள்வி கேட்காம இருந்தா அவனை பத்தி எதுவுமே சொல்ல. 2024 ஒரு கட்சி ஓட்டு போட்டிருக்கான், 2021 ஒரு கட்சி ஓட்டு போட்டிருக்கான், 2019 ஒரு கட்சி ஓட்டு போட்டிருக்கான், தொடர்ந்து போட்டுட்டு வந்திருக்கான். அப்பெல்லாம் இல்லாத தற்குறி, அப்பெல்லாம் அறிவு புத்திசாலி. இன்னைக்கு விஜயனா கூட நிக்கிறான், விஜயனா கூட நிக்கலன்றது கூட செகண்ட் பாயிண்ட். அவன் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வி கேட்கறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது அவனை தற்குறியாக அவனை கேரக்டரைஸ் பண்ணி இந்த இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்ல உடைக்கிறாங்க. இல்ல சார், விஜய் கட்சியின் இளைஞர்கள் இருங்க. இட் இஸ் நாட் only விஜய் இளைஞர் கட்சி. விஜய்ல இருக்கிற இளைஞர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் தான். இல்ல, நான் விஜய் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நான் கேள்வியா வைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்க? தற்குறின்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். நீங்க அது விஜயனாவோட ஆட்களை மட்டும் சொல்றாங்கல்ல, அது ஒட்டுமொத்தமா தான் சொல்றாங்க. அதுல இருக்கிற இல்ல சார், அரசியல் படுத்தப்பட தயாராயிட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. ஆமா தானே? ஆனாலும் மே மாசத்துக்கு பிறகு விஜய் தான் அரசியல் இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல தீவிரமா இருக்காரு. ஆனா 1 வருஷமா அதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி தொடங்கிட்டாரு. அப்ப இருந்தே அவங்க அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அரசியலை வியூ பண்ண ஆரம்பிச்சாங்களா? அவங்க கிட்ட நாளுக்கு நாள் ஒழுங்கு அதிகமா இருக்கணும், ஒழுக்கம் வந்திருக்கணும், ஒரு கட்டுப்பாடு வேணும், நம்மளே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதெல்லாம் இருந்ததா? சூப்பர் சார், ஒவ்வொரு நாளும். சூப்பர் ப்ரோ. இந்த கேள்வி கரெக்டா சொல்றேன். விஜய் நான் நிக்க போற எலெக்ஷன் 2026. சரி, கரெக்டா? 2022 அவர் பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிக்கிறார். 2024 பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிக்கிறார். பிப்ரவரி 22 2024 கட்சி ஆரம்பிக்கிறார். 22 பிப்ரவரி 22ஆம் தேதி அன்னைக்கு 2024 பிப்ரவரி 22ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறார். சரி. அதுல இருந்து 2-3 மாசத்துல எலெக்ஷன், 2 மாசத்துல எலெக்ஷன். கரெக்ட்டுங்களா? ஏப்ரல் மேல எலெக்ஷன் வருது. அவர் தான் 26 தானே சார் நிக்கிறாரு. அது ஏன் சார் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் எலெக்ஷனை? கட்சியை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பொறுமையா ஆரம்பிக்க வேண்டியதானே? ஜூன் 22 அவர் பிறந்த நாள், அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். மக்களுக்காக நான் வரேன் அப்படின்ட்டுங்க. ஏன் 3 மாசம் முன்னாடி ஆரம்பிக்கிறார்? ஏனென்றால் அதுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா, இது எல்லாம் ஏன் என்றால் என்ன ரீசன்னா, அவர் கூட இருக்கும் நீங்க சொல்ற கோடான கோடி இளைஞர் ரசிகர்கள் எல்லோருமே என் விஜய் அண்ணாவோட படம் எப்போ வரும், எப்போ ஸ்டில் வரும், எப்போ சிங்கிள் வரும், எப்போ சாங் வரும், எப்போ இது வரும்னு பார்த்துட்டு இருந்தவன் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டானோட, என் தலைவன் கட்சி ஆரம்பிச்சிட்டான்டா, அடுத்த 26 நிக்க போறான்டா, அப்போ நான் அரசியல் கத்துக்கணும்டா, நான் அரசியலுக்கு உள்ள போகணும்டா, இந்த மக்கள் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற போது என்ன மாதிரியான எலெக்ஷன், என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ, யார் யாரோட கூட்டணி, என் தொகுதியில் யார் நிற்கிறார்கள், எலெக்ஷன்ல என்னென்ன கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க அப்படின்ற பார்க்குற ஒரு 25%. நான் உடனே எல்லாரும் மாறிட்டாங்கன்னு சொல்ல, ஒரு 10% வச்சுக்கிங்களேன். பார்க்குற அவர் கூட இருக்கிறவனே பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. அந்த மாற்றத்துக்கு ஒரு விதை போடுறாருல
இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2022. அதுதான் அவரோட இது. அது ஒரு தலைவன் என்பவன் என்ன தெரியுமா சார், எனக்கு தெரிஞ்சு பேசாம அடுத்தவனை பேச வச்சு அடுத்தவனை செயல்பட வைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஒரு செயல் வீரனா நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனா தான் அவர் இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் கூட விஜய்க்கு தான் விமர்சனமா போயிருக்கு. ஆமா தானே? அதுக்கு தான் நான் வரேன். இல்ல மத்தவங்கள பேச வச்சு அழகு பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, மற்றவர்களை அதாவது என்ன பண்ண மத்தவரை வந்து அது வந்து ஒரு எக்யூப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு க்ரூமிங் ஆஃப் பாலிடிக்ஸ். எப்படி அவர் அமைதியாவே இருந்துகிட்டு க்ரூம் பண்ணாரா சார்? இது செயல்பாடுல இருக்கு சார். நீங்க வந்து நீங்க எப்ப சார் அது ரெடி ஆகும்? 26 தேர்தல் அப்பையா? நிமிஷம் ப்ரோ, நீங்க 2 கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்னு தான் பதில் சொல்லுவீங்க. அடுத்த கேள்வி சொல்லும்போது மேட்ச் ஆகும் உங்களுக்கு. 22ல அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன? 3 மாசம் முன்னாடி இதுதான் சொல்றேன். சரி, அப்ப இவ்வளவு நாள் அரசியல் பார்க்காம வெறும் சினிமாவை பார்த்து கொண்டு தனக்கு என்னன்னு இருந்தவன் இன்னைக்கு என் கட்சி என் தலைவன் ஒருத்த ஆரம்பிச்சிட்டான்டா, அவன் ரசிகனாவே இருக்கட்டும் இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டான்டா, அவன் என்னடா பண்ண போறாரு, அந்த மனுஷன் என்ன பண்ண போறாரு என் தலைவன் பாக்கிறதுக்காகவாது ஒரு கூட்டம் உள்ள வந்து பார்க்க ஆரம்பிச்சதுல, அரசியல் நோக்கம் வருதுல, அரசியல் பார்வை வர ஆரம்பிக்குதுல, அவன் என்ன அரசியல் பார்க்கும்போது அவனுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு வருது இல்ல, இதற்கும் காரணம் அவர் தான் நான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனாலதான் அவர் ஆரம்பிச்சார். இப்ப நீங்க கேட்டீங்க இவங்கெல்லாம் அரசியல் வயப்பட்டாங்களா, தற்குறிகள் சொல்றீங்களே, நான் சொல்ல விமர்சனங்கள் தான் பேசுறேன். நான் வந்து மாதேஷோட இதுல எல்லாமே மாதேஷ் கேட்கறது சமூகத்தில் இருக்கும் விமர்சனங்களும் கேள்விகளும் தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்கல. அப்ப எதுக்கு இந்த வீடியோ போடணும்? தனியா நம்ம தனியா பேசிக்கலாம். நான் எல்லாமே அந்த பாயிண்ட்லாம் சொல்றேன். என்ன தவறு சார் எங்க இளைஞர்கிட்ட நீங்க கண்டுட்டீங்க சொல்லுங்க சார்? எல்லாமே தவறா இருக்கு. சூப்பர் சார். எந்த அரசியல் கூட்டத்திலும் செய்யாத ஒரு வேலையை தாவேகாவினர் செய்தார்களா இல்லையா? வர சார் முடிச்சிடுறேன். நான் அதுதான் கேள்விக்கு வரேன் சார். நீங்க நானே கேள்வி வச்சுட்டு பதில் வைக்கிறேன். இப்போ நீங்க கேட்குறீங்க இல்லையா, என்ன தவறு பெருசா பண்ணிட்டாங்க? மரத்து மேல நிற்கிறான், பால்கனி மேல நிற்கிறான், வீட்டு மொட்டை மாடில நின்று டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க, வீட்டு மொட்டை மாடில ஏறி நிற்கிறான் அப்படின்றீங்கல்ல. உங்க வீட்ல டிரான்ஸ்ஃபார்மர் சரி வெச்சீங்க, இந்த மாதிரி ஏறி நின்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறனா அது பெரிய ஆபத்துன்னு கூட தெரியல. கரெக்ட் சார், கரெக்ட். வர நான் இல்லன்னு சொல்லல. உயிருக்கே ஆபத்துன்னு ஏன் தெரியல? ஐயா இருங்க ஐயா, அததான் சொல்ல வரேன். கொஞ்சம் சொல்ல விடுங்க, நான் சொல்லிடுறேன். அப்புறம் மாதேஷ் கேட்டார், திக்கு முக்காடினார் காமேஷ். இல்ல நான் அப்படி எல்லாம் நான் நீங்க பண்ண மாட்டீங்க, ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நான் பதில சொல்லிடுறேன். உங்க எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் இருக்கு, நான் கண்டிப்பா சொல்றேன். தெரியலன்னா நான் ஒத்துக்கிற ஆள் தான். சொல்லுங்க, ஆனா உண்மையதான் சொல்றேன். இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்குது, அந்த கோயில் திருவிழா தேர் ரோட்ல வருது. வரும்போது எல்லாரும் நின்னு மொட்டை மாடில இருந்து வீட்டுல பாக்குறாங்கல்ல, அப்ப அது தற்குறித்தனமா தெரியலையே சொல்றேன். அப்போ இது ஏன் சொல்ல வரேன், இது கேரக்டர் அசாசினேஷனுக்காக தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் சார், அவன் இளைஞன் சார். இங்க வர கூட்டம் காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் இல்ல. 200 ரூபாய் கொடுத்தீங்க குவார்டர் கோழி பிரியாணின்றவன் அவ்வளவுதான் செய்வான். அந்த கூட்டத்துக்குள்ளேயே அந்த கூட்டிட்டு வந்த கட்சிக்காரன் ஒருத்தன் உள்ள உட்காந்துருப்பான். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு, எதுக்கு கை தட்டுறானே தெரியாது. வாழ்க வாழ்க சொல்லு, வாழ்க வாழ்க வாழ்க, அப்படிதான். முடிஞ்சிச்சா, ஒன்னா 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கேட்பான், போயான்னு போயினே இருக்கிறாங்க. இப்படி. ஆனா இந்த கூட்டம் அப்படி இல்லை. ஒரு கனெக்ட். எதனால கனெக்ட், ஏன் கனெக்ட் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சத்தியமா கடவுளுக்கே தெரியாது. அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கூட்டம், எம்ஜிஆருக்கு ஏன் கனெக்ட் ஆச்சு யாருக்குமே தெரியாது. ஆனா ஏன் இது கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னா, தமிழகம் கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி இது மேல அதிக பிரியம் உள்ள, அப்கோர்ஸ் படிப்பு அதிகமாக, அதாவது இன்னைக்கு நேத்தி கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற மொழிகள் தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம இலக்கிய சங்கம் நடத்திட்டோம், சங்க இலக்கியங்கள் நடத்திட்டோம். அந்த ஜீன் நம்ம மண்ணில் இருக்கு. இந்தியால ஒரு மண்ணுக்கு ஒரு இது உண்டு இல்ல சார். தமிழ மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவன் ஆமா தானே. நம்முடைய அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில திருவிழா காலங்கள்ல மாடியில் நின்று வேடிக்கை பாக்குறாங்களே, மரத்து மேல ஏறாங்களே, இல்ல அவங்களோட இதை ஒப்பிட முடியாது. காரணம் என்னன்னா, ஒப்பிட்டு சொல்ல இல்ல அவங்களுக்காவது அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க டே இதெல்லாம் சிக்கல்ரா ஆபத்துறான்னு சொல்றாங்க. இங்க யாரு சிக்கல் ஆபத்துன்னு யாராவது சொன்னீங்களா? அதான் சொல்ல வரேன் சார். விஜய் சொன்னாரா? சொல்லி விஜய் என்னைக்காவது சொல்லிருக்காரு? என்னைக்கு சொல்லியிருக்காரு? நான் சொல்றேன், அரியலூர் மாவட்டத்துல அவர் பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அந்த கேள்விக்கு நான் வரேன். சரி சார், நீங்க சொல்றீங்க எங்கேயா சொன்னாருன்னு அந்த அறிவுரை 2வது கேள்வி வச்சு முதல் கேள்வி முடியும். அந்த நின்று பேச பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் வீட்டு மொட்டை மாடில பாக்குறான். நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். மரத்து மேல நின்னா, எஸ் நின்னா. செவுத்து மேல, குட்டி செவுத்து மேல நின்று பாக்குறான், எஸ் பாக்குறான். ஏன் பாக்குறான்? அவன் தலைவனை பாக்குறான். அது அவனுக்கு ஒரு திருவிழா. ஹி இஸ் கனெக்டிங். நான் பார்த்தேன் என்னோட தலைவன் நிக்கிறான்ற அந்த தலைவன் மேல இருக்கும் பற்று. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இந்த தலைவன் மதுரைக்கு ஒரு ஷூட்டிங்க்கு நான் ஏன் வேலையா போறேன், நான் கொடைக்கானலுக்கா ஊட்டிக்கோ ஏதோ ஷூட்டிங்க்கு போறேன், நீங்க யாரும் என்னைய பின்தொடர வேண்டாம், நான் என் வேலையை பார்க்கறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, சொல்லிட்டு போனாரா இல்லையா? அவர் கொடுத்த பிரஸ் மீட் இதுதான், கட்சி தலைவரான பிறகு அதான் பிரஸ் மீட், அதுக்கு பிறகு கொடுக்கல. அதை கூட யாருமே கேட்கலையே சார். அந்த வண்டியை பூரா உடைச்சு போட்டாங்களே சார், மதுரையில் நடந்துச்சா இல்லையா? வர இருங்க, அதுதான் சொல்ல வரேன். இல்லையா அங்க ஒன்றும் உடையலாம் இல்லையா? நடந்ததா? அந்த இல்ல அங்க இல்ல, அவங்க வரல.
அங்க என்னன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணாதீங்கன்னாங்க. அதுதான் இல்ல மதுரையில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போகும்போது எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க. அதுதான் மாதேஷ், அந்த வண்டியை நாசம் பண்ணிட்டாங்க. அதான் மாதேஷ் ப்ரோ என்ன பிரச்சனை. இப்போ மெஸ்ஸி கோல் அடிக்கிறாரு, ரொனால்டோ கோல் அடிச்சாருன்னா ஓடி என்ன பண்றாரு, சட்டையை கைட்டு சுத்துறாரு. கங்குலி சுத்தி பாத்திருக்கீங்களா? அது தற்கொலைத்தனமா சார்? லாட்ஜ்ல உட்கார்ந்து இப்ப நான் இங்க சட்டையை கைட்டு சுத்தினா நீங்க என்ன சார்? நீங்க எடுக்கிற உதாரணம் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இது கட்சி சார், செலிப்ரேஷன் மோட் சார். அவங்க சார் செலிப்ரேஷன் பண்றதுக்கு இது சினிமாவா? அததான் சொல்ல வரேன். இது சினிமாவா? அரசியல் சார். வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 40,000 மக்களும் உள்ள ஓடி வரானுங்களே சார். இது ஒரு சந்தோஷம் சார், வெளிப்பாடு. நீங்க ரொம்ப சிம்பிள் சார். சந்தோஷம் அடுத்தவங்கள பாதிக்கலையே. அடுத்தவங்க பொருளுக்கு சேதாரம் இருக்கக்கூடாது. அதான் பாதிக்கல. ஏன் பாதிக்கல நான் சொல்றேன். நான் அதுக்கும் சேர்த்து பாதிப்பு இருந்தது. எங்க இருங்க, நான் அதுக்கு சேர்த்து சொல்றேன். தற்கூரிகள் இந்த மாதிரி இருக்கீங்க, ஒழுங்கிடம் இல்லைன்னீங்களே. 2 மாநாடு நடந்திருக்கு. ஒரு மாநாடு 10 லட்சம், இன்னொரு மாநாடு 15 லட்சம். 5 பரப்புரை நடந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 50,000 பேர் ஒரு பரப்புரைக்கு வந்திருக்காங்க வச்சுக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்கள் பெண்கள் சகமா எல்லாரும் நின்று தானே இருந்தாங்க. அங்க இருக்கிற யார் மேலேயாவது ஒரு மொலஸ்டேஷன், ஒரு பாலியல் வன்கொடுமை சொல்லுங்க? எங்க இளைஞர்கள் செஞ்சாங்களா? அந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் இப்படி பண்ணிட்டாங்கன்னா சொல்லுங்க. ஆனா பிரதான கட்சி, 75 வருட கட்சி, பாரம்பரியமிக்க கட்சி, நீங்க சொல்ற எல்லாமே இருக்கிற கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் மகளிர் அணி தலைவி ஒரு மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க. அங்க பாதுகாப்புக்கு வந்த காவல்துறை மீது வன்கொடுமை நடக்குது. வன்கொடுமையில மொலஸ்டேஷன் நடக்குது, பாலியல் வன்கொடுமை. எக்ஸாக்ட்லி அந்த காவல்துறை மேல நடக்குது. பிரியாணியை சாப்பிட்டு காசு கேட்டா பாக்ஸிங்ல மூஞ்சிய உடைச்சிட்டு போறாங்க. இதுதான் சார் அங்க நடக்குது. எங்க பசங்க அந்த மாதிரி போன மாநாட்டுல சரக்கு அடிச்சுட்டு எங்கேயாவது உடைச்சிட்டு தகராறு பண்ணாங்க, காசு கொடுக்காம உடைச்சாங்க. இவ்வளவு எதுக்கு? அதே மாநாட்டுக்குள்ள கூட்டத்துல என்ன வேணாலும் செய்யலாம் சார். நாகப்பட்டினத்துல என்ன பண்ணாங்க? திருடிட்டு போன செயினை எங்க பசங்க பிடிச்சி கொடுத்தாங்க. இந்த கரூர்ல கூட இவ்வளவு இழிவு பேர் எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க இளைஞர்களுக்கு. நான் இளைஞர்கள் தான் பேசிட்டு இருக்கேன். அதுல பொதுமக்களும் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. நான் தனியா பேசல, ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அங்க கூட அந்த அத்தனை பேரை காப்பாத்தினது, உள்ளேந்து தூக்கினது, ஏன் கொண்டு போய் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த வரைக்கும், ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு போய் ஓடி சேர்த்த வரைக்கும் எங்க இளைஞர்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? தற்குறி. ஏன் அந்த கேரக்டரைசேஷன்? ஏன் அப்படின்னா இந்த கட்சிகளால், அரசியல் கட்சிகளால் கூட்டம் அதிகமாகும் போது நமக்கே ஒரு சுய ஒழுக்கம் தேவை. அதுதான் நம்ம விலகி போனோம். இல்லனா இது கூட்டம் வேற மாதிரி கண்ட்ரோல் ஆகாம போகுது. வண்டி வர 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 நம்ம தலைவரை பார்க்கணுமா, அதை விட இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வெளியேற்றணுமா? இந்த வேலையை அங்க இருக்கிற ஒரு சில 100 பேர் செஞ்சிருந்தாலே இல்ல இதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணிருக்கலாமா இல்லையா? இந்த பிரச்சனையே நடக்காமல் கொண்டு வந்திருக்கலாம்ல. ஒரு பாயிண்ட், ஏன் அங்க இருந்து அந்த மாதிரி ஒரு 100 இளைஞர்கள், நீங்க சொல்ற இளைஞர்கள், தாவேகா இளைஞர்கள் எல்லாருமே செஞ்சதுதான். நான் சொல்றேன் உங்களுக்கு, மறுபடியும் சொல்றேன், ஒண்ணுமே நடக்கல. இல்ல அதுதான் சொல்ல வர. அது ஏன் நடக்கலன்றது காரணத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் விஜய் ஒரு இடத்துலயா சொன்னாரா அப்படின்ட்டு. நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், நீங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்புறேன். விஜய் அவர்கள் சின்னதா எச்சரிக்கிறாரு, அதை நான் பார்த்திருக்கேன் அந்த வீடியோல. நிறைய அரியலூர்ல பேசிட்டு இருக்கும்போது, பரப்புரை பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மேல நின்றாங்க. நீங்க சொன்ன டிரான்ஸ்ஃபார்மரோ மரத்து மேலேயோ பேசுறதை நிறுத்திட்டு அவர்கள் கீழே இறங்கினப்ப தான் பேசுவாரு. 5 நிமிஷம் ஸ்டாப்ல இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 1 பாயிண்ட். ஆனாலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எல்லா கூட்டத்திலயும் இருக்கு சார். அவர் வண்டி மேல ஏறாங்க, வண்டி டயருக்கு நடுவுல விழுறான் வண்டியில. அதுவும் அதையெல்லாம் ஏன் விஜய் அங்கேயே வண்டி நிறுத்திப்பா, என் பின்னாடி வராத, என் பின்னாடி வராத. அந்த நீங்க சொல்றீங்களா ஒரு பஸ் போகும்போது ஹைவேஸ்ல 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீட் போலாம். ஆனா அவர் போறது 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன காரணம். அவர் டிரைவரை திட்டுவாரு, ஸ்லோவா போனேன். அந்த உட்கார்ந்துட்டு சொல்லுவார், வராத, தள்ளி போ, இங்க வரக்கூடாது, தள்ளி போ, தயவு செய்து வண்டியை நிறுத்திட்டு அந்த தம்பிகளுக்கு ஒரு பாடம் எடுத்துக்கலாம் சார். அந்த வேன் மேலே ஏறிட்டு தம்பிகளா, நம்ம நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கோம், இது தேவையில்லாத வேலை, நீங்க பின்தொடராதீங்க, அங்க பேசுவோம். நீங்க கேட்டீங்கல்ல, திருச்சி பரப்புரை முடியுது சார். ஆமா, திருச்சி பரப்புரை முடியும் போது கோர்ட் என்ன கொடுத்து, போலீஸ் என்ன கொடுத்துச்சுன்னா, நோ ரோட் ஷோஸ், உங்க வண்டி யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தாவேகா தொண்டர்கள் செஞ்சுட்டாங்க. எங்க செஞ்சாங்க? இருங்க, பொதுமக்களாக உள்ள வரவங்க கிட்ட தான் இஷ்யூஸ். தாவேகா தொண்டர்களா இருக்கும்போது இருங்க, இப்ப அதுதான் பிரச்சனை. 2 பேருமே ஒண்ணா இருக்கும். அதனால கடைசியா அக்கவுண்டபிலிட்டி நீங்க எடுக்க மாட்டீங்கன்னா எப்படி இது? கரெக்ட். அந்த மக்கள் கிட்ட நீங்க கேட்டீங்க தெரியுமா, 100 மாவட்ட செயலர்கள் செஞ்சிருக்கலாம் சார். அங்க இருக்கிற நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகள் அந்த பசங்க கிட்ட, டேய் பசங்களா, வண்டியை பின்தொடராதீங்க, போலீஸ் கேஸ் ஆகும், ஃபைன் ஆகும், இந்த மாதிரி இருக்குன்னா அந்த பசங்க சொன்னது என்ன தெரியுமா, அண்ணா 500 ரூபாய் ஃபைன் போடுவானா, போட்டோன்ன
நான் என் தளபதியை பார்க்க நான் வருவேன். ஒரு ஒழுங்கான கூட்டமா? இது சார் இதுதான் சார் சொல்றேன். ஒரு தலைவன் அப்படிதான் சார் தேடி ஓடி வருவாங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் தலைவன் சொன்னா கேட்கணும் சார். அந்த காலத்துல எம்ஜிஆர் தலைவன் சொன்னா கேட்கணும். அந்த காலத்துல எம்ஜிஆர் தலைவன் உட்கார்னா உட்காரணும். அந்த காலத்துல எம்ஜிஆர் அதுல 2-3 பேர் தான் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம இருப்பான். அந்த எம்ஜிஆர் எல்லாருமே கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுனா யார் எத்தனை பேர் சார்? எத்தனை பேர் அந்த காலத்துல நான் வரேன் அதுக்கு வரேன். எம்ஜிஆரை பார்க்கிறதுக்கு சோத்து கட்டிட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நாளைக்கு 4 மணி வரதுக்கு இன்னைக்கு 11 மணிக்கு. ஆனா எம்ஜிஆர் கூட்டத்துல எல்லாம் இப்படி நடக்கும் இல்ல சார். இந்த சம்பவம்லாம் நடக்கும் தெரியாது. என்ன நினைச்சு நமக்கு எம்ஜிஆருக்கு இதை விட அதிக கூட்டம் எல்லாம் கூடி இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல ஒரு வந்து மொத்தமா இருக்கானே 15 லட்சம் பேர். நான் மாநாடு எடுத்துப்போம், மதுரை மாநாடு 15 லட்சம் பேர் வந்திருந்தான் சார். அதுல 14,999,900 பேரு 99,900 பேரு சரியா தானே இருந்தா? ஒரு 100 பேர் தானே இருந்தா? அப்ப நீங்க அந்த 100 பேருக்கு ஒட்டுமொத்த கட்சியும் சொல்றீங்க. 15 லட்சம் பேர் இந்த ரேம்ப் மேல ஏறினானா சார்? 15 லட்சம் பேர் அந்த பஸ் பின்னாடி ஓடுறானா சார்? 15 லட்சம் பேர் விஜய் மேல ஏறி நின்றுக்கிட்டு இழுக்கிறானா சார்? யாரோ ஒரு 10 பேர் தானே சார் பண்றான். ஆனா அந்த 10 பேரை வச்சு பண்ணதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒட்டுமொத்தமாக தாவேகா தொண்டர்கள், தமிழக இளைஞர்கள் இப்படி இருக்கான்றீங்க. சரி, உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழகம் கல்வியில் முதலிடம் ஆமா சொன்னீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல. அப்ப முதலிடத்துல இருக்க தமிழக கல்வியில இருக்கிறவன் அவன் இப்படிதான் இருப்பான். அப்ப அந்த கேள்வி நான் வைக்கட்டுமா? இது அப்படி கிடையாது. விஜய் பின்னாடி போற கூட்டம் தான் இப்படி இருக்குன்றாங்க. அததான் சார். அப்ப அந்த விஜய் பின்னாடி போற கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர் இல்லையா? ஆமா, அவன் எல்லாம் படிச்சவன் இல்லையா? இல்ல சார், அவன் ஒரு நாளைக்கு 40,000 ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு 30,000 40,000 சம்பாதிக்கிறவன். அவனை வந்து அவ்வளவு இலக்கமா பாக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞன் எவ்வளவு பெரிய பிரஷர்ல இருக்கான் தெரியுமா? 25 வயசுல கல்யாணம் ஆகி சந்தோஷமா எங்க அப்பனும் எங்க தாத்தாவும் வாழ்ந்துருக்கான். ஆனா நாங்க 35 வயசு ஆகி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்? அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஐயோ, எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டான், அப்பா ஒருவேளை அக்காக்கு கல்யாணம் பண்ணோம், தங்கச்சியை படிக்க வைக்கணும். உங்களுக்கு இருக்கு சார். திருச்சி கூட்டத்துல மரக்கடைக்கு போற அந்த 8 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் ஆயிருக்காரு சார். ஒரு நிமிஷம் இல்ல, அதுக்கு காரணம் அந்த கூட்டம் தானே. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இல்ல, நான் சொல்லிடுறேன். நாகப்பட்டினம் இதே இஷ்யூ, பெரம்பலூர் பங்கேற்கவே முடியலையா? ஒரே ஒரு இல்ல, அந்த கூட்டமே நடத்த முடியாம போயிருச்சு. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கணுமா? அதே போல திருவாரூர், நாமக்கல் காலையிலே பிரச்சனையை பார்த்துட்டு தான் நம்ம கரூர் போறோம். ப்ரோ சொல்றேன், அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் உன் வீட்டில் திருவிழாவும் ஊர்ல என் கோயில்ல திருவிழானா அந்த ஒட்டுமொத்த ஊர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அவர் வந்தா. அவ்வளவுதான். சரி, இப்போ இப்படியே நான் கேக்குறேன். சுத்தி இருக்கிறவங்க மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்றது ஏன் உங்களுக்கு தெரியல? யாருக்கு பாதிப்பு? யார் இவங்களால? 41 பேர் குடும்பம், சின்ன சின்ன குழந்தைங்க. இப்ப அந்த பாயிண்ட்க்கு வந்து குழந்தை இருக்குன்னா நாம எவ்வளவு அங்க சேஃபா நம்ம அணுகி இருக்கணும். சூப்பர் சார். இப்ப அந்த பாயிண்ட்க்கு வரேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொல்லிடுறேன். முதல் விஷயம், ஒரு முறையும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது தாவேகால அப்படின்ற போது ஏதாவது ஒரு கட்சி இந்த மாதிரி பெண்கள் வராதீர்கள், குழந்தைகள் கூட்டிக் கொண்டு வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், வயதான முதிர்வர்கள், ஏதாவது ஒரு கட்சி சொல்லியிருக்கா? அனைவரும் அரண் திரண்டு வாரீர், ஆதரவு தாரீர்னா எல்லா கட்சியும் சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஒரே கட்சி வராதான்னு சொன்ன கட்சி இவங்க தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க எல்லாம் சொன்னீங்க ப்ரோ. இல்ல சார், எல்லாம் அறிவிச்சீங்க. இல்ல ப்ரோ, நான் அதுக்கு சொல்லிறேன். இல்ல சார், எல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணீங்க டிவிகே சார்பா. என்ன யாருமே கேட்கல. பெண்கள் வரலையே. யாருமே கேட்கல. யாருமே வீட்ல இருந்த குடும்ப பெண்கள் தற்குறிகள், 60 வயசுல வந்த அந்த வயசானவர்கள் தற்குறிகள், குழந்தைகளை கூட்டிட்டு வராதன்னு சொல்லி வந்து தற்குறிகள், எல்லாருமே இந்த சைட்ல தான் எடுக்க போறீங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு தற்குறி அப்படி வச்சுக்கலாமா? நீங்க சொல்ற பாயிண்ட் அதுக்கு தான். அதுக்கும் வர என்ன பண்ணாங்கன்றத. திருச்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? நடந்த உடனே பசங்க வந்துட்டாங்களா? ஆனா 500 ரூபாய் ஃபைன் போட்டு, அதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கே அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் மாநாடா இருக்கட்டும், மற்றது எதுவா இருந்தாலும் ஒரு விங்குக்குள்ள நடக்குது, ஒரு இடத்துக்குள்ள. அந்த இடம் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. திருச்சி கண்ட்ரோலே இல்ல. சரி, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்க? இது தவறா இருக்கு, இப்படி இருக்க கூடாது அப்படின்ட்டுன்னு மதுரை பெஞ்சுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்க? ஐயா சார், இந்த மாதிரி கோர்ட்ல கேக்குறாங்க. சிடி நிர்மல்குமார் தான் போடுறாரு. போட்டு என்ன கேக்குறாரு? சார், இந்த மாதிரி வந்து கடைசி நிமிஷத்துல தான் எங்களுக்கு பர்மிஷனும் கிடைக்குது, எங்களால அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல, க்ரௌடு ஹெவியா இருக்கு, எந்தவித அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, எதுவும் வேண்டாம், இதற்கு ஒரு நிபந்தனைகளாக ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அந்த கோர்ட் என்ன சொல்லுது? பரப்புரை. அப்ப எல்லா பரப்புரையும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி பரப்புரையும் போதே எல்லா கட்சியும் பரப்புரை பண்ணும். எலெக்ஷன் வருது, தேர்தல் வருதுனால எல்லா கட்சியும் பரப்புரை பண்ணும். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு SOP, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர்ஸ், தயவு செய்து ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருங்க, அது மூலமாக செய்யட்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுது. சரி, தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி 2 மாசம் ஆகுது. இது வரைக்கும் அவங்க போடவே இல்லையே. இப்ப கேட்டா கூட இல்ல, அப்போ ரெடி ஆகும். திரு நிர்மல்குமார் மூலமா வழக்கு போட்டு இது அசம்பாவிதம் போல மாறிவிடுமோ என்ற எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தாவேகா உணர்ந்து இருக்கிறது. கரெக்டா? கரெக்ட். ஏன் அப்ப கரூர்ல உணரல? இல்ல சார், கரூர்ல ஏன் உணர முடியல? கரூர்ல நிச்சயம் அசம்பாவிதம் ஆகும், கேஷுவாலிட்டி ஆகும்ன்றதெல்லாம் சொல்லிருக்காங்களே முன்கூட்டியா. அத நான் முடிச்சிடுறேன் சார். இல்ல, நீங்க சீக்வென்ஸா வரீங்கன்ற போர்வையில நீங்க வந்து நடந்த தவறுகளை
என்னை கேள்வியே வைக்க மாட்டேன் போட்டான். அப்ப நீங்க தமிழக கவர்மெண்ட் நான் ஒண்ணு முடிக்கல, எஸ்ஓபி ஒண்ணு போட்டாங்க சார். அரசாங்கம் இதை ஆமா சார் அத வந்து நீங்க சொல்லிருக்காங்க கேட்கலன்றாங்க. என்ன பண்ணிருந்தோம் அரசாங்கம்? அப்போ ஒண்ணு நீங்க எஸ்ஓபி உடனே போட்டு இருந்திருக்கணும், பண்ணல. 41 இதை வந்து ஒரே நைட்டுக்குள்ள உங்களால பண்ணி, அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு அரசா இருக்க முடியும். இவ்வளவு பெரிய நடக்க வேண்டிய அசம்பாவிதத்தை முடிந்த வரைக்கும் குறைத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட எங்க சுய ஒழுக்கம் இருந்தது? நம்ம கட்சிக்கு ஒரு இது எங்க அக்கௌண்டபிள் எங்க? சுய ஒழுக்கம் இல்லாதனால நடந்த தவறே விபத்தே இல்ல. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுங்க. அது சுய ஒழுக்கம் நம்ம கிட்ட பொறுப்புணர்வு வேணும் சார். தாவேகாவுக்கு பொறுப்புணர்வு தான் அவங்க இருந்திருக்காங்க. எங்க பொறுப்புணர்வு? என்ன பொறுப்புணர்வு? ஒண்ணு, நீங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் நான் கண்டிப்பாவே அரசு பக்கம் காவல்துறை கொடுத்த அந்த இதையும் வந்து அங்க தவறு நடந்திருக்கிறது கோர்ட்லயே திரு செந்தில்குமாரும் சொன்னாரு. அதே போல சிபிஐ விசாரணைன்னு சொல்லதான் போறாங்க. ஓகேங்களா, எங்க தவறு நடந்திருக்கு சொல்லிட்டோம். நான் தாவேகா மேல குற்றம் சாட்டல. நீங்க தாவேகா ஆதரவாளர், அதனால நான் கேக்குறேன், தாவேகாவுக்குன்னு ஒரு தார்மீக கடமை இருக்கா இல்லையா? அதை செஞ்சுச்சான்னு நான் கேக்குறேன். நான் கரூர்ல கடமை செய்யல, நீங்க சொல்லுங்க, செஞ்சானா செய்யலையான்னு சொல்றேன். முதல்ல காலையில 12 மணிக்கு வரணும் அபிஷியலா சொல்லிட்டீங்க தாவேகா மூலமா. ஆனா 3ல இருந்து 7 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. 3ல இருந்து 10 கொடுத்த. சரி, ஓகே, 10 3ல இருந்து 10 ரைட்டா? 3ல இருந்து 10 பர்மிஷன். ஆனா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. விஜய் 12 மணிக்கு பேசுவாரு கரூர்லன்னு சொல்லியாச்சு. ஆமாவா? கரூரா நாமக்கலா? கரூர். ஏன் 12 மணிக்கு அங்க போல? சூப்பர். எத்தனை மணிக்கு போனாரு? இந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். சரி, 3ல இருந்து 10. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு அங்க போனீங்க? 7:30 மணிக்கு போனோம். 7:30 மணிக்கு. 3 மணிக்குன்றது ஒரு 5 மணிக்காவது போயிருக்கணும்ல, 4 மணிக்காவது போயிருக்கணும்ல. அதுதான் சார் வரேன். நீங்க எக்ஸாக்ட் சூப்பர் சார். நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே நச்சுன்னு இருக்குது. நான் இப்ப பதிலுக்கு வரேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, 25ஆம் தேதி அன்னைக்கு மதியழகன் அரெஸ்ட் பண்ண மதியழகன் என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு, நான் வேணா கொடுக்குறேன் உங்க லெட்டரு. ஒரு கைப்பட அதிகாரப்பூர்வமாக போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்கிறார். இந்த மாதிரி உழவர் சந்தை, சாரி லைட் ஹவுஸ், 2 இடம், உழவர் சந்தை லைட் ஹவுஸ் இடத்த இருக்கு. அங்க வந்து 1,20,000 சதுரடி கொண்ட காலி இடம் இருக்கு. அந்த இடம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 10,000 பேருக்கு மிகாமல் எங்களுக்கு வருவாங்க. ஆனா 60,000 பேர் வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அது அப்ரூவல் ஆகாம நிராகரிக்கப்படுகிறது. அப்ரூவல் ஆகல. அது அடுத்த நாள் 25 நான் சொல்றது 26ஆம் தேதி அன்று இன்னொரு லெட்டர் வேலுச்சாமிபுரம்னு போட்டு அங்க 10,000 பேர் தான் வருவாங்க, அதற்கு மேல் வரமாட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி ஒரு நடக்க போது கொடுங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து 3ல இருந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இங்க நாமக்கல்ல காலை 10 மணிக்கே அவங்களுக்கு வந்து இது கிடைச்சிருச்சு போல, ஐ மீன் அவங்களுக்கான பர்மிஷன். அப்போ இங்க 10 மணினா அவர் அத வழக்கமா ஒரு கட்சி ஒரு 1 hour முன்னாடி சொல்லும். இப்போ நீங்களே சொல்றீங்க இல்லையா, ஏன் சார் 3 மணி சொல்லிட்டு ஒரு 4-5 மணிக்கு வந்திருக்கலாம், 7:30 மணிக்கு ஏன் வந்தீங்க? அதுக்கும் வரேன். அப்ப இங்க கிடைச்சிருச்சு. அப்ப அதுக்கு இதுதான் கிடைக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்ட்டுன்னு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ட்விட்டர்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்றேன். ட்விட்டர்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிர்வாகிகளுக்கு கொடுத்தது, அங்க அசம்பிள் ஆகணும்னு. எந்த இடத்துலயுமே விஜய் அங்க வரார் இந்த டைமுக்குன்னு சொல்லல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ஓரம் கட்டுவோம். அப்புறம் என்ன, அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் சார். அதுல எங்கேயுமே விஜய் இந்த டைமுக்கு வந்து இங்க பரப்புரை பண்ணுவாரு போல. இந்த இடத்துல விஜய் பேச போகிறார் 12 மணிக்கு முன்ன நாளே புஷி ஆனந்த் சொல்றாரு. அதுதான் புஷி ஆனந்த் சொல்றாரு. அதுதான் வர அது வந்து தனி ட்விட்டர்ல போட்டுருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல, அதுவும் அபிஷியல் தான். அபிஷியல் அது விஜய்க்கும் தெரியணும் சார், விஜய்க்கும் தெரியணும். அது அபிஷியல் சார். அந்த இடத்துல எங்கேயுமே விஜய் அண்ணா இந்த டைமுக்கு வராரு போல. விஜய் வராம 12 மணிக்கு என்ன பண்ண போறீங்க? நிர்வாகிகள் அங்க அசெம்பிள் ஆகி அதுக்கான வேலை செய்யணும். இதெல்லாம் அதுக்கான லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க. சரி, நீங்க விட்டுருங்க, நீங்க ட்விட்டர் விட்டுருங்க, நான் வரேன், நான் உங்களுக்கே வரேன், நான் சொல்றேன். நீங்க புஷி ஆனந்த் என்ன சொன்னதே சார், நிர்வாகிகளுக்கு அசெம்பிள் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டீங்கன்னா நீங்க ஏன் அபிஷியலா வெளிப்படையா போடுறீங்க? அதை வந்து பொது வெளியில போடுறீங்க. உங்க கட்சியில நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்க பொது வெளியில 12 மணிக்கு சார், அது இல்லீகலா சார்? ஆமா சார், பொது வெளியில மக்களுக்கு சொல்லிட்டீங்க சார். 12 மணிக்கு வரணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. மக்கள் மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்கா? 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு முன்ன நாள் சொல்லிட்டாரு புஷி ஆனந்த். அதே போல ட்விட்டர்லயும் 12 மணிக்கு நாமக்கல் கரூர் வருவாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அதான் ப்ரோ நானும் சொல்ல வரேன் ப்ரோ, தெளிவுபடுத்துறேன் ப்ரோ. ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, நான் தெளிவுபடுத்துறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. புஷி ஆனந்த் என்ன சொன்னது ரைட், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து மீடியால சொல்றாரு. அது எப்பன்னா 25ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷனுக்கு இது கிடைக்கும்ன்றதுனால இதை வச்சு சொல்லிட்டாரு. அது குழப்பம் எல்லாம் உங்க பிரச்சனை சார். இருங்க, உங்க பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்ல, மக்களை அசெம்பிள் பண்றதுல ஏன் தப்பு பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். அப்ப என்ன ஆகுது, சரி இங்க 10 மணிக்கு வந்து பேசி முடிச்சுட்டு 3 மணிக்கு தான் அங்க உள்ள போக முடியும் கரூருக்கு. 5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருந்தானா தேவையில்லாத பிரச்சனை. அவர் பஸ்ல உட்காந்து வச்சு ரோட்ல வைக்க முடியாதுன்ட்டு தான் பிளான் மாறுது. அந்த பிளானு அதை ட்வீட்ல போட்டிருந்துருக்கலாம், இல்ல புஷி ஆனந்த் என்ன சொல்லி இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை வரட்டும், அது ஒரு நெக்லிஜென்ஸ், அது இருக்கட்டும். ஆனா நீங்க கேட்டீங்க தெரியுமா, ஒரு 5 மணிக்காவது வரலான்ட்டுன்னு. விஜய் நான் கரூருக்குள்ள வரும்போது கரெக்டா 5:40 அந்த என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த டைமிங்கோட. ஆனா அவர் பேசுற போடைய ஸ்பாட் இருக்குல்ல, வெறும் 800 மீட்டர் 800 மீட்டர்ஸ் போறதுக்கு 7:25 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு.
அப்ப அந்த கூட்டமும் அந்த கூட்ட நெரிசல்ல ஒன்றும் பண்ண முடியாம இதே விஜய் நான் என்ன சொல்றாரு, அது நான் போயிட்டு வந்தேன் சார். நான் போய் 2 நாள் தங்கி இருந்து அந்த எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்தோம். பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு தான் வந்தோம். அப்போ அந்த பிரிட்ஜில் லெஃப்ட் எடுக்கணும். கரூர் பிரிட்ஜோட பைபாஸில் மேலே போகுது உள்ள. இது பிரிட்ஜில் லெஃப்ட் எடுத்தா இந்த வேலுச்சாமிபுரம் போகுது. ஜஸ்ட் ஒரு கொடுத்த ஸ்பாட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு விஜய்னா, நான் இங்கேயே நின்று பேசுறேன், இங்கே தான் இவ்வளோ கூட்டம் இருக்கே பரவாயில்ல அப்படின்ற போது காவல்துறை கதவு இல்லை சார் நீங்கள் வாங்கன்ட்டுன்னு திறந்து அவங்க தான் வந்து கொண்டு வருவாங்க. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காவல்துறைக்கு நன்றி சொல்லாத விஜயன்னா, கரூர்ல ஃபர்ஸ்ட் மைக் எடுத்தோடனே என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகள் இங்கே பேசுறேன்னு விஜய் சொன்னாரா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு நீங்களே பொறுப்பு, இந்த வார்த்தைக்கு நீங்களே பொறுப்பு. ஆனா அங்க வேற ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க சார். ஒவ்வொருத்தரும் முன்கூட்டியே டிஎஸ்பி மூலமா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜய் தரப்பினருக்கு. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன் மூலமாகவோ புஷி ஆனந்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், அதாவது கொஞ்சம் ஒரு 50-100 மீட்டர் இடைவெளியிலேயே நீங்க இங்கே நின்று பேசுங்க, உள்ள கூட்டம் அதிகமா இருக்குது, இன்னும் நீங்க முந்தி சென்றால் அது மேலும் நெரிசலை ஏற்படுத்தும். ஏற்கனவே அங்க வந்து ஒரு ஸ்டாம்பேட் நடந்துட்டு இருக்குது, ஒரு நெரிசல் இருக்குது, இந்த வண்டி உள்ள போச்சுன்னா இன்னும் நெரிசல் ஆகும்னு முன்கூட்டியே போலீஸ் தரப்புல சொன்னதாக தான் தகவல். இதுதான் உண்மை, சரிங்களா? ஆனா நீங்க ஒரு தகவல் சொல்றீங்க, இது புதுசா இருக்கு. ஆனா விஜயே நான் இங்கே பேசலாம் சொல்லல, இங்கே பேசலாம தான் டிஸ்கஷன் போயிருக்கு. இதுதான் எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் சைட்ல இருந்து வந்தது. ஏன்னா நம்ம போய் விஜயனோட இல்ல நாங்க அந்த இடத்துல தான் பேசுவோம், எங்களுக்கு அங்கதான் ஸ்பீக்கர் இருக்கு, அங்கதான் ஒலி நல்லா கேட்கும், இதெல்லாம் விஜய் தரப்பில் சொன்னதாக தகவல். காவல்துறை விஜய்க்காக இருக்காங்களா மக்களுக்காக இருக்காங்களா? மக்கள் இங்கதான் நின்று பேசலாம் வெள்ள பைய அப்படின்னு சொல்ல வேண்டியது. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்ல முடியும்? 41 உயிர் போலாம், நீ வந்து பேசிரு, எனக்கு கெட்ட பேர் வேணா, செத்தா சாவட்டும் அப்படி விட்டுருவாங்களா காவல்துறை? நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து அவங்க தான் சார் ஃபேஸ் பண்ணுவாங்க. பெரம்பலூர்ல இதே நடந்துச்சு, பெரம்பலூர் இதே நடந்துச்சு சார். இதே எஸ்பி கூப்பிட்டார் சார், இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணாதீங்க நீங்க பண்ணாதீங்கன்னு காவல்துறை தரப்புல சொல்லிருக்காங்க. அந்த பெரம்பலூரை கேன்சல் பண்ணிட்டு விஜய் சார் போறாரு. அந்த பெரம்பலூர் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அது கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தாலும் இல்ல 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இதுக்கு நீ கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அது ரூல்ஸ், தமிழ்நாட்டுடைய ரூல்ஸ். அது 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியாது. வேண்டாம்னு கேன்சல் பண்றாங்க. அது பிரச்சாரம் பண்ண முடியாது சார். 10 மணிக்கு மேல போயிருக்கலாம்ல, பார்க்க கூட இல்ல வேண்டாம்னு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண யாருமே அனுமதி மாட்டாங்க. பிரச்சாரம் பண்ணல. இதே ரோட் ஷோ கிடையாது. நான் சொல்றேன், 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஊரு, அந்த எந்த ஊருன்னு தெரியல, நான் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன், சுத்து போட்டான் விஜய் சார் பஸ்ஸ. ஒருத்தன் உடல 2000 பேர் நின்ட்டானுங்க, பஸ்ஸ விடவே மாட்டேன்ட்டானுங்க, நீ வெளில வந்தாதான் விடுவேன்ட்டு பேசுனா. அவர் ஏறி மேல வந்து ஒரு யதார்த்தத்தை அவர் ஏறி மேல வந்து இங்க நான் பேசக்கூடாது, எனக்கு இங்க பர்மிஷன் இல்ல, நான் அடுத்த வாட்டி வரேன்னு வணக்கம் வச்சுட்டு தயவு செய்து கொடுங்க அனுப்புங்கன்னு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வழி விட்டுட்டு வெளில போனாரு. இதுவும் நடந்த உண்மை. நான் ஒரு யதார்த்தத்தை கேக்குறேன் சார். இல்ல சார், ரொம்ப வாதம் வேணாம், வாக்குவாதம் வேண்டாம், நம்ம இயல்பா போலாம். நம்ம இயல்பா தான் பேசுறேன். ஒரே ஒண்ணுதான். நான் இதுக்கு மட்டும் பதில் நீங்க உங்க கருத்தை பேசுறதுன்னா பேசுங்க, தாராளமா பேசுங்க, நான் ஒளிபரப்புறேன். ஆனா நான் கேள்வி வைக்கிறேன், சரி யதார்த்தத்தை பேசுங்க. சரி, நாங்க குடுக்குற இடத்துல நீ பேசிட்டு போ, இல்லன்னா கிளம்பு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதெல்லாம் அங்க சொல்ல முடியாது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு காவல்துறைக்கு திருச்சிலையும் பார்த்திருக்குது, நாகப்பட்டினத்திலையும் பார்த்திருக்குது, நாமக்கல்லையும் காலையில பார்த்து சொல்றீங்கல்ல. காவல்துறை சார் பேசுனா இங்க பேசுங்க, இல்லன்னா பேச முடியாது சார், உங்களுக்கு இதோட முடியுது சார். அங்க உள்ள போனா எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சார், ஸ்டாம்பேட் ஆகும். ஒத்துக்கிட்டாங்க பேச போறாரு அவர் ஏன் மாட்டேன்றாரு? ஜனநாயகம் அண்ணனை பேச விட மாட்டேன்றாங்க. நாங்க ஒரு 100 பேர் கத்திந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நிலைமை மைக்க புடிச்சு இதை விட மோசமான நிலைமை ஆயிட்டு, இந்த விபத்தை விட மோசமான நிலைமை ஆயிட்டு. இவ்வளவு சொல்றீங்கல்ல, இல்ல நான் யதார்த்தத்தை பேசுறேன். அவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சு சர்வே எடுத்து ஒரு டாக்குமெண்டோட வச்சிருக்காங்க. 60,000 பேர் கொண்ட நிக்கிற இடத்துல பேசலாம்னு 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு ஒரு டாக்குமெண்டோட அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அப்ரூவல் பண்ணி தான் அந்த பிரச்சனையே இல்ல. ஏன் வேலுச்சாமி பொறுத்த கொடுக்குறீங்க? எங்களுக்கு இந்த இடம் போதுமான இடம் இல்லைன்னு நீங்க கேன்சல் பண்ணிருக்கணும்ல, ரத்து பண்ணிருக்கணும்ல, எங்களுக்கு சரியான இடம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு நீங்க அத வாதம் பண்ணுங்களா சார்? நீங்க ஏன் சார் ஏத்துக்கிட்டீங்க? ஒரு நாள் முன்னாடி நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? நீங்க ஸ்கொயர் ஃபீட் வச்சு ஸ்கேல் வச்சு அளந்து நாங்க இந்த இடம் தான் எங்களுக்கு கரெக்ட், 60,000 பேர் நிக்கிறதுக்கு, எனக்கு இந்த இடம் கொடுன்னு கேட்ட நீங்க இது போதுமான இடம் இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க ரத்து பண்ணிருக்கணுமா இல்லையா? மக்கள் மீது உங்களை பார்க்க வருகின்ற அந்த ரசிகர்களோ தொண்டர்களையோ அந்த பெண்களையோ குழந்தைகளையோ யாரோ ஒருத்தர் XYZ அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தாவேகாவுக்கு இருக்குல்ல, உங்களுக்கே அந்த கடமை இல்லாம போயிருச்சு, அந்த அக்கறை இல்லாம போயிருச்சு. எப்பவுமே காவல்துறை கிட்ட நம்ம போய் டிமாண்ட் வைக்க முடியாது. ஆனா லெட்டர் கொடுக்கும்போது எப்படி நான் பல போராட்டம் ஒரு நாள் தள்ளி கூட போடுங்க சார், ப்ரோகிராம் ஒரு வாரம் தள்ளி கூட போடுங்க சார். போட்டு வாங்கும்போது டிசம்பர்ல நடத்த வேண்டிய கரூர் ப்ரோகிராம் இருங்க சார், டிசம்பர்ல நடத்த வேண்டிய கரூர் ப்ரோகிராம் ஏன் இவ்வளவு முன்னாடி வந்துச்சு? 3 மாவட்டங்கள் இருந்துச்சு. ஒரு வாட்டியும் போகும்போது ஒரு வாரத்துக்கு அது முதல் வாரம் போகும்போதே பிரச்சனை ஆயிடுச்சு. 2 மாவட்டத்துக்கு மேல பார்க்க முடியாது, 3 மாவட்டம் வேண்டாம்ட்டுன்னு
ரீஷெட்யூலிங் பண்ணாங்க. இல்ல ரீஷெட்யூல்ல கரூர் எப்படி முந்தி வந்துச்சு? ரீஷெட்யூலிங் பண்ணும்போது கரூர் வருது. கரூர் ஏன் முந்தி வந்துச்சுன்னா 30 விழா நடந்தது, 30 பேர் விழா நடந்தது. சூப்பர் சார். அப்ப ஐயா விஜய் சொன்னது, அண்ணன் விஜய் சொன்னது, எங்க அண்ணன் விஜய் சொன்னது. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், 30 விழா 30 பேர் விழா நடந்துச்சு. சூப்பர். அப்ப நான் ஒன்னு சொல்றேன், மார்ச் மாசம் நடந்த இளையராஜாவோட ஃபங்க்ஷன் சிம்பனிக்கு விஜய் நான் போன முதல் நாளான திருச்சி அன்னைக்கு ஏன் சார் ஈவினிங் அவசரமா வச்சீங்க? இல்ல பதிலுக்கு பதில் வாதம் இப்படி கண்டுபிடிச்சு பேசினா நீங்க இல்ல நீங்க குதர்க்கமா ஏன் இப்படி நீங்க இதுக்கு தான் பண்ணீங்கன்னா துயர சம்பவம் நடந்துருச்சு சார். துயர சம்பவம் நடந்துருச்சு. இளையராஜா சாரே சொல்றாரு, என்னாலேயே வந்து இந்த பல ஆண்டுகள் அந்த மீட்டிங்ல அவர் சொல்றாரு, அவர் யதார்த்தமா சொல்லிட்டாரு, அவரு புரியாம இத்தனை கலைஞர்களை பல நாடுகள்ல இருக்காங்க, இவங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வரதுக்கே எனக்கு மாச கணக்காகும். ஆனா தமிழ்நாடு அரசு ஒரே வாரத்துல எப்படி பண்ணாங்கன்றது வியக்கமா இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு மேடையிலேயே சொல்றாரு அவர் லைவ்ல பாத்துட்டு. அப்ப அந்த கேள்வி நான் எடுத்து வைக்கலாமா? அதுக்கு அடுத்த வாரம் டைவர்ட் பண்ண அங்க கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து இந்த அரசாங்கம் நமக்கு ஒத்துழைக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகளுக்கு போதுமான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது எல்லா எதிர்கட்சிகளும் புலம்புறாங்க. உங்களுக்கு கூடுதலாவே நெருடல்கள் நிறைய இருக்குது, ஆமாவா இல்லையா? சிக்கல்கள் கொடுக்குறாங்க, குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. அப்ப நாம எவ்வளவு கவனமா கையாள